மற்ற கேள்விகளை பற்றி எனக்கு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பெரிய அளவில் வந்து தொழில் முனைவோர், தொழில் முன்னேற்றம், நமக்கு அந்நிய முதலீடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து அக்ரிகல்ச்சர் நெகட்டிவ் க்ரோத்தில் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டோட கிராமப்புற வறுமையின் அளவுகோல் என்ன, அங்கே என்ன மாதிரியான மக்கள் இதை பார்க்குறாங்க என்பதை பற்றின கேள்விகள் இதில் இருந்துதான் நமக்கு தெரியல. அப்போ அந்த டேட்டா வரும்பொழுது இந்த சுச்சுவேஷன் வேறு மாதிரி உங்களுக்கு இருக்கும். எனவே இது திரும்பவும் நான் சொல்கிறேன், இட்ஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே பிகாஸ் அப்போசிஷன் ஷாம்பிள்ஸ். எதிர்கட்சிகள் வந்து செதறி சின்ன பின்னமாக கிடக்கிறதால இது திமுகவுக்கு வந்து அட்வான்டேஜாக இருக்குது ஒழிய எதிர்கட்சி ஒற்றுமைன்னு ஒன்று 30% தான் உங்களுக்குன்னு போது 30%ன்றது இது கிளாஸ் வந்து இவ்வளோ கால்வாசி ரொம்பி இருக்குது, முக்கால்வாசி காலியாக இருக்குன்னு போது கால்வாசி ரொம்பி இருக்குன்னு சந்தோஷப்படுவீங்களா, முக்கால்வாசி காலியாக இருக்குன்னு வருத்தப்படுவீங்களா? அப்போ எதிர்கட்சியுடைய ஒற்றுமையின்மை தான் உங்களோட அட்வான்டேஜ். மிகப்பெரிய அட்வான்டேஜ்ன்றது அதுதான். 30%னா 70% பீப்புள் ஆர் அகெயின்ஸ்ட் யூ. ஸோ அது எப்படி கவர்மெண்ட் மேக்கப் பண்ண போகுது என்ன? ஏன்னா அவங்க எடுத்துக்கிட்டு இருக்க சர்வீஸ் வந்து வாரந்தோறும் எடுக்கிறாங்க நான் கேள்விப்பட்டேன். திமுகவில் ஃபஸ்ட் ஃபேமிலியில் ஹை கமாண்ட் அவங்க வந்து ரிப்பீட்டட்லி தே ஆர் டேக்கிங் சர்வீஸ். அதில் 80 to 90க்கு மேலே நம்பர்ஸ் ஏறலன்றது தான் எனக்கு கிடைச்சிக்கிற தகவல். அவங்க டிஎம்கேவோட அவங்க சர்வீஸ்லேயே தனியாக வந்து திமுக அவங்களோட அந்த எடுக்கிற சர்வீஸில் டிஎம்கே மட்டுமே, அலைன்ஸ் பார்ட்னர்ஸால் பெரிய அளவில் ஒன்றும் பலன் கிடையாது. ஸோ இட்ஸ் மோர் ஆர் லெஸ் 90 தான். அது வந்து மேபி 100 போனால் கூட வந்து ஃபாலிங் ஷார்ட் ஆஃப் 80ன்றது வந்து இட்ஸ் எ ஹியூஜ் அட்வான்டேஜ் ஃபார் அமித்ஷா. அவங்க விளையாடுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு தெரியும்.